ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்ஸ் என்னன்னா அந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் சால்விங் ஃபார் ரியல் நம்பர்ஸில் நெக்ஸ்ட் ஒரு 4 சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? Solve the following inequality for all real x. Question வந்து x plus x by 2 plus x by 3 less than 11. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு லெஃப்ட் சைடை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். தட் மீன்ஸ் அந்த ஃப்ராக்ஷனை ஒர்க் அவுட் பண்ணலாம். காமன் டினாமினேட்டர் என்ன 2 1 3 1 2 3 காமன் டினாமினேட்டர் 6 கொண்டு வரோம். ஸோ டிவைடட் பை 6 6x plus 3x plus 2x less than 11. ஓகேவா? இப்போ 6ஆல ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நியூமரேட்டர் ஒர்க் அவுட் பண்ணிக்கோம். 11f by 6. இப்போ ரெண்டு பக்கமும் 6ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ சேம் பாசிட்டிவ் நம்பரால மல்டிப்ளை பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? இப்போ 11ஆல டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன? எக்ஸ் லெஸ் தென் 6. இதுதான் வந்து நம்மளோட சொல்யூஷன் ஃபார் திஸ் இன்இக்வாலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் பை 3 greater than x by 2 plus 1. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரே நம்பரை ரெண்டு பக்கம் மைனஸ் பண்ணா சப்ராக்ட் பண்ணனா வேல்யூ சேஞ்ச் ஆகாது, இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ எக்ஸ் பை 2ஆல ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். 2 3 எல்சிஎம் வந்து 6, இங்கே 2x இங்கே மைனஸ் 3x கிரேட்டர் தென் 1. இப்போ மேலே மைனஸ் 6 கீழே டிவைடட் பை 6 கிரேட்டர் தென் 1. ஸோ மைனஸ் 6x கிரேட்டர் தென் 6. 6ஆல ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மைனஸ் 6 கிரேட்டர் தென் 6. ஸோ இப்போ மைனஸ் 1ஆல ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். So minus of minus 6 less than minus of 6, that is x less than minus 6. So first sum நம்ம interval formatல answer எழுதுவோமா? 6 கிடையாது, 6க்கு 6 விட கீழே இருக்க எல்லா நம்பரும், that means minus infinity, 6. இப்போ இந்த கொஸ்டின் வந்து மைனஸ் 6க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் அப்படின்னா மைனஸ் 6 இங்கே இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா நம்பரும், தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 6 இஸ் த சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? 3 times x minus 2 divided by 5, 5 less than or equal to 5 times 2 minus x divided by 3. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பக்கமும் த்ரோ அவுட்டா 15ஆல மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? கீழே இருக்கிறது கேன்சல் ஆகிதுன்னு ஒரு ஃபார்மேட்டுக்கு வருமா? ஸோ வந்து ரெண்டு பக்கம் 15ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். 15ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இப்போ இது டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணோம்னா 3, இது கேன்சல் பண்ணால் 3 ஆயிரும். 3 5s are 15. இது கேன்சல் பண்ணால் 5 ஆயிரும். ஸோ 3 times 3 is 9. X minus 2 less than or equal to 5 வந்து 25. 2 minus x. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 9x minus 18 less than or equal to 50 minus 25x. So 9x plus 25x less than or equal to 50 plus 18. என்ன பண்ணியிருக்கோம்? 25x-ஆல ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 18ஆல ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 34x less than or equal to, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 68. ஸோ x less than or equal to 68 divided by 34. X less than or equal to
2. ஸோ 2 இங்கே வந்து ஈக்குவல் சிம்பிளான 2வை இன்க்ளூட் பண்ணி நம்ம லெஃப்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் பார்க்கணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா 2 க்ளோஸ்டு இன்டர்வல். இதுதான் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம். 1/2 times 3x by 5 plus 4 greater than or equal to 1/3x minus 6. இப்போ இங்க வந்து நம்ம லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா 2வும் டினாமினேட்டர்ல இருக்கு, 5வும் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ நம்ம அந்த 1/2வை நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது 3x/10ங்கிற டேர்ம் வரும். அந்த இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு 10க்கும் 3க்கும் எல்சிஎம் என்னன்னு பார்க்கலாம், 30. ஸோ 30ஆல ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 10, 3 equal to 30. 30ஆல ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்றேன். Thirty is a positive number, so no problem on the inequality sign. So இப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா 15, 3x by 5 plus 4 greater than or equal to 10 times x minus 6. இப்போ 15 உள்ள மல்டிப்ளை பண்றேன். So 3x by 5 into 15 plus 60 greater than or equal to 10x minus 60. இங்க 5 இதையும் கேன்சல் பண்ணா 3, so 9x வரும் plus 60 greater than or equal to 10x minus 60. இப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணலாம்னா 10x ஆல சப்ட்ராக்ட் பண்ணலாம். minus 10x plus 60 greater than or equal to 10x minus 60 minus 10x. So minus x plus 60 greater than or equal to minus 60. So minus x greater than or equal to ரெண்டு பக்கமும் 60 ஆல subtract பண்ணலாம். So minus x greater than or equal to minus 120. இப்போ என்ன பண்ணலாம்னா minus 1 ஆல multiply பண்ணலாம். multiply பண்ணும்போது inequality change ஆகும். So x is less than or equal to 120 அப்படின்னு கிடைக்கும். So 120 include பண்ணி அதில் இருக்கக்கூடிய லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் சொல்யூஷன். So minus infinity comma 120 close the interval. இதுதான் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம்? ஒரு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணனாலோ டிவைட் பண்ணாலோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஒரு பாசிட்டிவ் நம்பரை ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணாலோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாலோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. அட் த மீன் டைம் மைனஸ் ஒரு நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளையோ இல்லை டிவைடோ பண்ணினா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த 3 ரூலை தான் நம்ம வந்து ரிப்பீட்டாக யூஸ் பண்ணி எல்லா இன்இக்வாலிட்டிஸையும் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, பை பாய்.